Hi friends, இது வந்து நம்ம பாட்டம், அதாவது சுடிதார் பாட்டத்துக்கு பாக்கெட் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன். நம்ம கை உள்ளே போகிற அளவை விட 1 இன்ச்சு அதிகமாக, அதாவது 6 இன்ச்சு வந்து நான் எடுத்திருக்கேன். உயரம் வந்து ஒரு 13 இன்ச்சு 12 இன்ச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம உள்ளே வந்து கை ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சோம்னா அது வெளியில் வந்து வராத மாதிரி, ஏன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா அது வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஷேப் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உள்ள திங்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு வெளியில் வராது. அதனால் ஏன்னா இப்போல்லாம் வந்து நம்ம மொபைல் ஃபோன் எல்லாமே எப்போவுமே கையிலே வச்சுட்டு இருக்க முடியறதில்ல, வெளியில் பர்ச்சேஸ் எங்கேயாவது போகும்போது இதெல்லாமே. அந்த மாதிரி வரும்போது நீங்கள் இந்த மாதிரி பாக்கெட் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உள்ளே நல்லா ஃபோன் உள்ளே வைக்கிறதுக்கு உங்களுக்கு தாராளமாக இருக்கும். எங்கேயும் மிஸ் ஆகாமல் நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டபுள் ஸ்டிச்சு அல்லது 3 ஸ்டிச்சு கூட போட்டுக்கோங்க. ஏன்னா பாக்கெட் அப்படிங்கும்போது உங்களுக்கு உள்ள கொஞ்சம் சேஃப்டியாக வேணும் அப்படிங்கிறக்காக. வெளியில் எங்கேயாவது போகும்போது காஸ்ட்லி திங்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுனா கூட நீங்கள் பாக்கெட்டுக்குள்ளே, அதாவது ஜுவல்ஸ் மால் கொண்டு நீங்கள் இதில் வச்சு நீங்கள் கொண்டு போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்பு பார்த்தீங்கன்னா மேல் பக்கம், அதாவது சைடு வந்து உங்களுக்கு கைவிடுற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் உள்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா நிறைய திங்ஸ் வைக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள், ஏன்னா உங்களுக்கு லூஸ் பேண்ட் தான் நீங்கள் போட போகிறீங்க. லூஸ் பேண்ட்டு பட்டியாலா இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு உள்ள பாக்கெட் இருக்கிறதோ அதில் திங்ஸ் வச்சாவோ அது டிஸ்டர்பாக உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ மேலே யோக் பீஸ் வந்து நான் 2ஆக தான் இருக்குது. நான் இது இப்போ தான் எடுக்கிறேன். இதில் வேறு எந்த ஒர்க்குமே இன்னும் பண்ணலை. அதில் வந்து ரைட் சைடை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு மேலே அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நாச் போட்டுக்கலாம். அதாவது மேல் பக்கம் வந்து நம்ம அவ்வளோ திக்காக ஃபோல்டு பண்ண தேவையில்லை, அதனால் மேல் பக்கம் கொஞ்சம் விட்டுக்கலாம். அதே மாதிரி அது கீழே எண்டு முடியும் போது நம்ம ஜாயின் பண்ணுற அளவுக்கு மட்டும் நமக்கு கீழே இடம் இருந்தால் போதும். அதாவது ஃப்ளீட்டு வச்சு நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த அளவுக்கு இடம் இருந்தால் போதும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நாச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ரெடி பண்ணுறத வந்து நான் ரைட் சைடு திருப்பிட்டேன். அதாவது பாக்கெட்டை வந்து நான் ரைட் சைடு திருப்பிட்டேன். 2 பக்கமும் வந்து ஒவ்வொரு பீஸாக வச்சு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். அதாவது நான் அப்படியே இருக்கிற பொசிஷன்லேயே நீங்கள் ஒவ்வொரு சைடாக வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். அதையும் நீங்கள் 2 தையல் போட்டுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அந்த இது கேப் விட்டு தைச்சிருப்பீங்க, அந்த இடம் வரும்போது அதே அளவு ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இதுலேயுமே நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மேல் நாச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே நாச்சு வரைக்கும் நீங்கள் அதை கொண்டு வந்துடுங்க. அதாவது நீங்கள் கீழ்ப்பக்கம் ஒரு பீஸையும் மேல் பக்கம் ஒரு பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணுறோம். சென்டரில் வந்து உங்களுக்கு பாக்கெட் வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் பாக்கெட் இருக்கும். மேலே ஒரு பக்கம் பீஸும் கீழே ஒரு பக்கம் பீஸும் நமக்கு இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம சைடில், அதாவது ரைட் சைடில் உங்களுக்கு எந்த ஹேண்டு வந்து உங்களுக்கு இதாக இருக்கோ அந்த சைடு வர மாதிரி நீங்கள் அந்த பாக்கெட்டை வந்து தள்ளி விட்டுக்கோங்க. ஏன்னா லெஃப்ட் சைடு வரும்போது நீங்கள் ஆப்போசிட் சைடும், ரைட் சைடு பாக்கெட் வரும்போது நீங்கள் இப்போ இருக்க மெத்தட்லேயும் நீங்கள் அதை வைக்கலாம். வேணால் படிமான தையல் வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டை வந்து அதில் வச்சு நம்ம கீழே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஹைட் வேரியேஷன் வராமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன வந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி அதை கட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். அந்த இடத்துல ரஃப் அடித்து ஒரு பாக்ஸ் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் கை நீங்கள் உள்ளே விட்டு எடுக்கும்போது அந்த இடம் வந்து நமக்கு கிளியாமல் இருக்கும். இது மேக்ஸிமம் ஜென்ஸ் பாக்கெட்டுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் அதில் இருக்கும். அதே மாதிரி மேல் பக்கமும் நம்ம அதை வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுவுமே நல்லா ரஃப் அடித்து தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணுறீங்களோ அந்த அளவு வரைக்குமே நீங்கள் கீழே கொண்டு வரலாம். அப்போ வந்து உங்களுக்கு மடித்து தைக்கும்போது ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். மேலே அந்த 1 இன்ச்சுக்கு மட்டும் இல்லை, எவ்வளோ ஃபோல்டு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்குமே கீழே ஒரு 2 இன்ச்சு அளவுக்குமே நீங்கள் அதை கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ வந்து நீங்கள் மடித்து தைக்கும்போது அது ஸ்லிப் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கெட் வந்து நம்ம உள்ள செட் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து நம்ம டிக் பண்ணியிருக்கிறது ரைட் சைடு, அது வந்து நமக்கு மேல் பக்கம் வந்துடணும்.
அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்போசிட் சைடை வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஆப்போசிட் சைடு வந்து நம்ம ஃபோல்டிங், அதாவது எப்படி லுங்கி இதெல்லாம் நம்ம மூட்டுவோமோ அதே மாதிரி தையல் போட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது பாக்கெட் வந்து எந்த சைடு வேணும் அப்படிங்கிறது கீழே அந்த ஸ்டிச்சு போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த பக்கம் வச்சு மேல் பக்கம் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது மடித்து தைக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். பாக்கெட் எந்த பக்கம் வருதோ அதை ஃப்ரண்ட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக் சைடு போயிடுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது பண்ண முடியாது. அதனால் அது எந்த சைடு வேணுமோ அந்த சைடு வச்சுட்டு அதை நீங்கள் ஃப்ரண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த ஃப்ரண்ட் அப்படின்னு இருக்கிறப்போ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நாடாக வைக்கிறக்காக நீங்கள் அதை வந்து எப்பவும் தைக்கிற மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. பாக்கெட் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டான அளவு வேணும்னா மேலே 1 இன்ச்சு லூஸ் விட்டுக்கோங்க. ஏன்னா இன்னொரு ஓப்பன் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுறனால நீங்கள் வந்து இன்னொரு 1 இன்ச்சு எக்ஸஸாக விட்டு கூட நீங்கள் யோக் பீஸை கட் பண்ணிக்கலாம். இல்லை அதுவே போதும் அப்படின்னா நீங்கள் அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் ஒன்றும் பெரிய வித்தியாசம் வராது. இது எப்பவும் போல் நீங்கள் ஓப்பனுக்காக மடித்து நீங்கள் அதாவது முன்பக்கம் வந்து நமக்கு பாக்கெட்டு ஃப்ரண்ட்டுன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது மாறாமல் வரும். பர்ஃபெக்டாக ஒவ்வொரு இடமும் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் எது, பேக் எது, ரைட் சைடு எது, ராங் சைடு எதுன்னு கரெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா தான் பாக்கெட் வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இதுவே கொஞ்சம் அகலமாக பீஸ் விட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 1 இன்ச்சுக்கு விட்டு நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு அந்த பொசிஷன் அந்த ஷேப் வந்து மாறி வரும். இதே நீங்கள் 1 இன்ச் எக்ஸஸாக கட் பண்ணும்போதே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக எப்போவுமே ஃபோல்டு பண்ணுற மாதிரி நீங்கள் இதை மடித்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு அந்த பாக்கெட்டை வச்சு ஒரு தையல் போடுங்க. அதுக்கப்புறமா இடுப்பு பீஸை வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். ஏன்னா இது நம்ம மேலேருந்து வச்சோம்னா அது மடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அதான் அந்த இடத்துல ரொம்ப திக்காக இருக்கும் மெட்டீரியல். அதனால் நீங்கள் வந்து அந்த மடித்து அடிக்கிற அந்த பீஸுக்கு வந்து நீங்கள் வந்து பாக்கெட் வந்து உயரம் வந்து குறைச்சிக்கலாம். அதனால தான் மேலே வந்து அதை அப்படியே வச்சு தையல் போட்டுட்டிங்கன்னா அந்த பாக்கெட்டோட பொசிஷன் வந்து உங்களுக்கு அப்படியே நின்றுக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இடுப்பு வந்து மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் இது பண்ணுறது வந்து இடுப்பு பகுதி. இதை எப்பவும் போல் நீங்கள் உள்ளே ஒரு 1/4 இன்ச்சு, அதுக்கப்புறம் மேலே ஒரு 1 இன்ச்சு எப்போவுமே நீங்கள் எப்படி ஃபோல்டு பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் அதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டு பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஒட்டுக்காவே டபுள் ஃபோல்டு பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு உள்ளே கொஞ்சம் பாக்கெட் வந்து ஸ்லிப் ஆகும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து அந்த தையல் வந்து நீங்கள் கொஞ்சம் இறக்கி போட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரி நகராது. அதனால் நீங்கள் தையல் போடும்போதே எந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இறக்கி தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தைச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல தையல் போட்டோம்னா அப்புறம் நாடாக போட முடியாது உள்ளே. அதனால் நம்ம ஃபஸ்ட்லேயே அந்த தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபோல்டு பண்ணி தையல் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பாக்கெட் வந்து நம்ம ஃபினிஷிங்கோடு நல்லா நீட்டாக வச்சுட்டோம். இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே நிறையா ஸ்பேஸ் இருக்கும். கையும் நல்லா தாராளமாக உள்ளே விட்டுக்கலாம். எவ்வளோ பெரிய மொபைல்லாம் இருந்தாலும் உள்ளே வச்சுக்கலாம். வேறு திங்ஸ் எது வேணாலும் நம்ம அதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சேம் கலர் உள்ள கிளாத் வைக்கிறனால உங்களுக்கு அது வெளியில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. இப்போ நம்ம பேண்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் முன்னாடி இவ்வளோ ஃப்ளீட்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு உள்ள பாக்கெட் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து வெளியிலே தெரியாது. அதனால் உங்களுக்கு வந்து அது நல்லா சேஃப்டியாகவும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். என்னென்ன அதாவது நம்ம பாட்டம் கிளாத்லேயே மேட்சிங்காக வர்ற மாதிரி நீங்கள் உள்ள சைடில் மேலே வச்சாகணும். ஏன்னா இல்லாட்டினா அந்த ஓப்பன் தெரியும் போது உங்களுக்கு உள்ளே இருக்க கலர் தெரியும். அப்படி பேண்ட் பாக்கெட்டில் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் டாப் கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். டாப் கிளாத் யூஸ் பண்ணும்போது அந்த மேலே வர கொஞ்சம் பொசிஷனுக்கு மட்டும் நீங்கள் பாட்டம் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வச்சாதான் உங்களுக்கு அது வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். தேங்க்யூ வீவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.